இன்னைக்கு ஈவினிங் கோத் திரைப்படத்தோட அப்டேட் வர அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கான ஹிண்ட்டை தான் வந்து வெங்கட் பிரபு அவர்கள் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது இந்த மந்த் வந்து தளபதி அவர்களோட மந்த் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். தளபதி அவர்களோட பிரம்மாண்டமான பிறந்த நாள், அதுவும் வந்து அவங்களோட 50வது பிறந்த நாள், அரசியலுக்கு வந்தது அப்புறமா கொண்டாடப்படும் ஒரு பிறந்த நாள். அதனாலே வந்து இந்த பிறந்த நாள் வந்து பயங்கரமான அப்டேட், அரசியல் என்ட்ரி, அரசியல் ஸ்பீச், அந்த மாதிரி வந்து நிறைய நலத்திட்ட உதவிகள் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. அதே சமயம் கோத் திரைப்படத்தோட அப்டேட் வரப்போகிறது. ஏற்கனவே அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாங்க. இந்த மந்த் வந்து நிறைய ஸ்பெஷலான மூமெண்ட் வந்து இருக்க போகிறது, ஸ்பெஷலான அப்டேட் வந்து வரப்போகிறது அப்படின்னு சொல்லி அப்போ இருந்தே முடிவு பண்ணிட்டாங்க. எப்படா அப்டேட் வரும், படத்தோட செகண்ட் சிங்கிள் எப்படா ரிலீஸ் பண்ணுவாங்க, இல்லை டீசர் லெக்ஸ் ஏதாவது ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரொம்ப இருந்தது. இப்போ அந்த மீண்டும் வந்து வெங்கட் பிரபு அவர்கள் தன்னோட ட்விட்டர் பேஜில் ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காங்க. அது வந்து தளபதி அவர்களோட வாரிசு பிக்கப் போட்டு ஆல் ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அப்டேட்டுக்கான ஹிண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தளபதி அவர்கள் இந்த திரைப்படத்தில் இன்னொரு பாடல் பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து அஃபிஷியலாக வந்து இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. கோத் அப்படிங்கிற ஹேஷ்டாக்கும் அந்த இணையதளத்தில் செமையாக ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு வந்து கோட்டோட என்ன அப்டேட் வரும், என்ன அனௌன்ஸ்மெண்ட் வரும், படத்தோட டீசர் அப்டேட்டா இல்லை வந்து படத்தோட செகண்ட் சிங்கிள் அப்டேட்டா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் செமையாக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இன்னைக்கு ஈவினிங் வருமா வராதா அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணிட்டு போங்க.